அனைவருக்கும் வணக்கம். வாசிப்பவர் ஸ்ரீமதி செல்லம்மாள். எழுத்தாளர் திரு ஆனந்த் நீலகண்டன் அவர்களின் அசுரன் நூலை தொடர்கின்றோம். வீழ்த்தப்பட்டவர்களின் வீர காவியம், ராவணன் மற்றும் அவனது இனத்தாரின் கதை. அத்தியாயம் 13. இலங்கையின் வரவேற்பு. தலைப்பு: பத்ரன் பேசுகிறேன். சூரியன் என் கண்களை சுட்டெரிக்க நான் கண் விழித்தேன். என் உடல் வலித்தது. எனக்கு குமட்டிக் கொண்டு வந்தது. நான் என் தலையை உயர்த்தி மெதுவாக ஓடிக்கொண்டிருந்த நீரை இடுங்கிய கண்களுடன் பார்த்தேன். பனை மரங்கள் அணிவகுத்து நின்ற நிலங்களின் ஊடாக அது மெதுவாக வளைந்து நெளிந்து சென்று கொண்டிருந்தது. நதியின் இரு பக்கங்களிலும் ஏராளமான நடவடிக்கைகள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. பல பரிசல்களும் அரிசி படகுகளும் 2 திசைகளிலும் பயணித்து கொண்டிருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நெல் வயல்களில் விவசாயிகள் உழுது கொண்டிருந்தனர். மாயாஜாலமான நாட்டுப்புற இசை ஒன்று காற்றில் மிதந்து வந்தது. எனது முந்தைய வாழ்க்கையில் இந்த காட்சியை நான் நின்று நிதானமாக ரசித்து மகிழ்ந்திருப்பேன். தண்ணீருக்குள் குதித்து நதியின் குறுக்கே நீந்தியிருப்பேன். இங்கிருக்கும் கல் மிகவும் ருசியாக இருந்திருக்கும். பெண்கள் அதைவிட மேலாக இருந்திருப்பார்கள். கடற்புறாக்களும் கடற்கழுகுகளும் தொலைதூர வானில் மேற்கு நோக்கி பறந்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். நான் நதியின் முகத்வாரத்தை நெருங்கிக் கொண்டிருந்தேன். எக்கணத்திலும் முசிறியின் கலங்கரை விளக்கம் எனக்கு தென்படும். ஆயிரக்கணக்கான மழை காலங்களை தாக்குப்பிடித்து உலகம் நெடுகிலும் இருந்து பயணியர்களையும் கப்பல்களையும் இந்த அற்புதமான நகரத்திற்கு வழிநடத்தியிருந்த ஒரு புராதன கலங்கரை விளக்கம் அது. நதி அங்கிருந்து மெதுவாக வலதுபுறமாக வளைந்தது. அங்கு நான் அதை பார்த்தேன். முன்பொரு காலத்தில் மகாபலியின் தலைநகரமாகவும் கலை மற்றும் கலாச்சாரத்தின் மையமாகவும் நகர்ப்புற நாகரிகத்தில் உலகிலேயே சிறந்த நகரமாகவும் இருந்த காலத்தால் அழியாத துறைமுக நகரமான முசிறி நகரத்தை நான் வந்தடைந்திருந்தேன். அங்கு கிரேக்கர்கள், சிரியர்கள், சுமேரியர்கள், மெசபடோமியர்கள், சீனர்கள், அரேபியர்கள், யூதர்கள், தேவர்கள், பல்வேறு அசுர பழங்குடியினர், எகிப்தியர்கள் ஆகியோர் தங்களுக்கென்று சொந்தமான தெருக்களையும் வழிபாட்டு தலங்களையும் கொண்டிருந்தனர். பல்வேறு வர்த்தக சங்கங்களும் அங்கு இருந்தன. காலிகோ துணி, மயில்கள், குரங்குகள், மிளகு, ஏலக்காய், பட்டை, பருத்தி, அரிசி, உடைகள், தங்கம், குதிரைகள், விலைமதிக்க முடியாத கற்கள், பட்டு ஆகியவை இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டன. அந்த புராதன நகரம் பல்வேறு நடவடிக்கைகளால் சுறுசுறுப்பாக இருந்தது. நான் கட்டுமரத்தை விட்டுவிட்டு ஆற்றுக்குள் குதித்தேன். தண்ணீர் மிகவும் கதகதப்பாகவும் இதமாகவும் இருந்தது. நான் கரையில் ஏறி பக்கத்தில் இருந்த விடுதிக்கு நடந்து சென்றேன். மக்கள் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தனர். நான் அவர்களுக்கு வினோதமானவனாக தோன்றியிருக்க வேண்டும். அந்த விடுதி ஒரு பழைய குடிசைதான். அது சிறியதாக இருந்தாலும் சுத்தமாக இருந்தது. அதன் கூரை பனை ஓலையால் வேயப்பட்டிருந்தது. அங்கு ஒரு சிலர் வெறுமனே சுற்றி திரிந்து கொண்டிருந்தனர். அவர்களில் பெரும்பாலானோர் கடலோடிகள். நான் குளிக்க வேண்டியிருந்தது. பிறகு எனது காயங்களுக்கு மருந்து போடுவதற்கு ஒரு மருத்துவரை பார்க்க வேண்டியிருந்தது. விடுதியின் உரிமையாளர் ஓர் அன்பான மனிதராக இருந்தார். அடை மழையில் எனது அரிசி படகு ஆற்றில் மூழ்கி போய்விட்டதாக நான் கூறிய கதையை அவர் நம்பினார் என்று நான் நினைக்கிறேன். இயற்கையின் சீற்றத்தை சமாளித்து தப்பி பிழைத்தவர்கள் இந்த விடுதிக்கு அடிக்கடி வந்தது போல தோன்றியது. அவர் எனக்கு ஒரு புதிய ஆடையை கொடுத்து எனது காயங்களுக்கு கட்டுப்போடுவதற்கு ஒரு மருத்துவரின் உதவியாளரையும் அங்கு வரவழைத்தார். அந்த விடுதி உரிமையாளர் எனக்கு செய்த உதவிக்காக ஒரு சில நாட்கள் அவருக்காக நான் வேலை பார்ப்பதாக நான் அவருக்கு வாக்கு கொடுத்தேன். வேலை கடினமாக இருந்தது. நான் ஓர் ஆழமான கிணற்றிலிருந்து நீர் இறைக்கவும், எரிபொருளுக்காக மரங்களை வெட்டி வரவும், தரைகளை பெருக்கி சுத்தப்படுத்தவும் வேண்டியிருந்தது. நான் உயிரோடு இருந்தது குறித்து நான் மகிழ்ந்தேன். நான் ஏன் அந்த முகாமை விட்டு வெளியேறி இருந்தேன் என்பதை நான் மறந்திருக்கவில்லை. ஆனால் எனக்கு சிறிது ஓய்வு தேவைப்பட்டது. சிலருடன் தொடர்புகளை உருவாக்கி கொண்டு பிறகு இலங்கைக்கு செல்லும் ஒரு கப்பலில் பயணிக்கலாம் என்று நான் நினைத்தேன். என்னிடம் ஒரு திறமை இருந்ததை அந்த விடுதியில் வைத்துதான் நான் கண்டுபிடித்தேன். நான் ஒரு நல்ல சமையற்காரன் என்பதை நான் தற்செயலாக கண்டறிந்தேன். அந்த விடுதியின் சமையற்காரன் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு நாள் திடீரென்று மாயமாய் மறைந்து விட்டான்.
அங்கு பல விருந்தினர்கள் இருந்தனர். ஆனால் யாரும் சமையல் செய்ய முன்வரவில்லை. விரைவில் நான் எனக்கென்று ஒரு நற்பெயரை உருவாக்கி கொண்டேன். மாலை நேர கொண்டாட்டங்களில் பத்ரனின் பொரித்த மீன் ஒரு கட்டாய இடம் பிடித்தது. காரசாரமான எனது மீன் பொரியல் கல்லோடு மிக சிறப்பாக பொருந்தியதாக அவர்கள் கூறினர். விரைவில் பல கப்பற் தலைவர்களிடமிருந்து எனக்கு அழைப்புகள் வரத் துவங்கின. ஆனால் நான் பொறுமையாக இருந்தாக வேண்டும் என்பதை அறிந்தேன். இலங்கைக்கு பயணிக்கவிருந்த குபேரனுக்கு சொந்தமான ஒரு கப்பலில் இருந்து எனக்கு ஒரு பொருத்தமான அழைப்பு வரும் வரை நான் காத்திருந்தேன். அது அரசு அதிகாரிகளுக்கான ஒரு சொகுசு கப்பல். அது மிக பெரியதாகவும் உறுதியாகவும் இருந்தது. மழை காலத்தின் கொந்தளிப்பான கடல்களில் கூட அது மிகவும் பாதுகாப்பான கப்பல் என்று கருதப்பட்டது. அரசாங்க அதிகாரிகளும் அவர்களது மனைவியரும் உலகின் முக்கிய துறைமுகங்களில் இருந்த கடைவீதிகளுக்கு சென்று பொருட்களை வாங்குவதற்காக அக்கப்பல் அவர்களை சுமந்து சென்றது. அவர்களுக்கு உடனடியாக என்னை பிடித்துவிட்டது. நான் இலங்கையை அடைவதற்குள் மேட்டுக்குடி குடும்பத்தினர் பலரிடமிருந்து எனக்கு வேலை வாய்ப்புகள் வந்திருந்தன. ஆனால் நான் என் முதலாளியை எச்சரிக்கையோடு தேர்ந்தெடுக்க வேண்டியிருந்தது. நான் அரண்மனைக்குள் இருக்க விரும்பினேன். என்ன இருந்தாலும் சுய நியமனம் செய்து கொண்ட ஓர் உளவாளி நான். என்னால் முடிந்த அளவிற்கு தகவல்களை சேகரித்து என் அரசனுக்கு நான் அவற்றை அனுப்ப விரும்பினேன். எனவே குபேரனின் சமையற்காரர்களில் ஒருவனுடன் நான் ஒரு சூழ்ச்சிகரமான நட்பை ஏற்படுத்தி கொண்டேன். அவனுக்கு என்ன வயது இருக்கும் என்று என்னால் கணிக்க முடியவில்லை. மெலிந்த தேகத்தையும் கரிய நிறத்தையும் கொண்ட அவனுக்கு காய்கறிகளை வெட்டி கொடுப்பதற்கும் இறைச்சியையும் மீனையும் கழுவி சுத்தப்படுத்துவதற்கும் ஓர் உதவியாளன் தேவைப்பட்டான். என்னை வேலையில் அமர்த்துவதற்கு தனது தலைமை சமையற்காரரை தன்னால் ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அரண்மனையின் உள் வட்டங்களுக்குள் அது என்னை கொண்டு சேர்க்கும் என்பதால் இந்த முயற்சியை நான் மேற்கொள்வது நல்லது என்று நான் நினைத்தேன். காட்டுத்தனமான திட்டங்கள் என் மனத்தில் வேகம் பிடிக்க துவங்கியிருந்தன. 6 நாட்கள் பயணத்திற்கு பிறகு நான் இலங்கையில் தரை இறங்கினேன். தலைநகரான திரிகோட்டாவிற்கு அருகே இருந்த முக்கிய துறைமுகத்தை வந்தடைவதற்கு முன்பு எங்கள் கப்பல் இந்திய தீபகற்பத்தையும் இலங்கையின் வட முனையையும் சுற்றி வந்திருந்தது. திரிகோட்டா நகர குன்றின் மீது மினுமினுப்பாக ஒளிர்ந்து கொண்டிருந்த குபேரனின் அரண்மனையை என்னால் காண முடிந்தது. ஆயுதங்கள் தாங்கிய காவலாளிகள் காவல் கோபுரங்களில் நின்றதை நான் பார்த்தேன். ராஜவீதி துறைமுகத்திலிருந்து துவங்கி கிழக்கு பகுதியிலிருந்த முக்கிய வாசல் வரை நீண்டிருந்தது. அழகான தோட்டங்களும் மரங்களும் இரு புறங்களிலும் அணிவகுத்து நின்றன. கோட்டையின் மேற்கு மற்றும் தெற்கு பகுதிகளில் குடிசை வீடுகளுடன் கூடிய பல சிறிய ஊர்கள் இருந்தன. ஏழைகள் அங்கு வசித்தனர். வடக்கே பல மைல் தூரம் நீண்டு பரவியிருந்த வர்த்தக சங்கங்களில் அவர்கள் வேலை செய்தனர். பொதுமக்களுக்கான பூங்காக்களும் ஏரிகளும் வடக்கு கடற்கரையை அலங்கரித்தன. கிழக்கு பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்த கடலோடிகளுக்கான விடுதிகள் இருந்தன. அழகிய இளம் பெண்கள் நிரம்பிய இன்ப விடுதிகளும் அங்கு இருந்தன. பணம் கொடுக்க தயாராக இருந்த ஆண்களுக்கு மதுவையும் கள்ளையும் தங்கள் உடல்களையும் தர அவர்கள் தயாராக இருந்தனர். அரசு காவலர்கள் அருமையான அரேபிய குதிரைகளில் தெருக்களில் வலம் வந்தனர். திரிகோட்டாவை போன்ற ஒரு நகரத்தை நான் ஒருபோதும் பார்த்திருக்கவில்லை. முசிறி இதைவிட பெரியதாகவும் அதிக மும்முரமானதாகவும் இருந்தது. ஆனால் திரிகோட்டாவின் வசீகரம் அதனிடம் இருக்கவில்லை. முசிறி நகரம் குறுகலான வளைவான சாலைகளால் நிரம்பி வழிந்த ஒரு நகரம். அங்கு எப்போதும் மும்முரமாக நடைபெற்ற வர்த்தகம் அந்நகரத்தை திணறடித்து கொண்டிருந்தது. மிக பெரிய கிராம சந்தைகளைப் போல அந்த நகரம் எப்போதும் கூட்டமாகவும் நெருக்கியடித்து கொண்டும் இருந்தது. செல்வத்தை வெளிப்படுத்திய எதுவும் அங்கு புலப்படவில்லை. ஆனால் திரிகோட்டாவின் புறநகர் பகுதியில் இருப்பதைப் போலன்றி குடிசை வீடுகளுடன் கூடிய எந்த தெருக்களும் அங்கு இருக்கவில்லை. திரிகோட்டா நகரின் வர்த்தக பகுதிகளில் ஒரு தூய்மையான நகரத்தை வெளிக்காட்டும் பொருட்டு ஏழைகள் அந்த நகரின் புறநகர் பகுதிகளில் தூக்கி எறியப்பட்டிருந்தனர் என்பதை நான் உணர்ந்தேன். எது எப்படியோ திரிகோட்டா நகரம் கண்ணுக்கு பெரும் விருந்தளிப்பதாக இருந்தது. இங்கு விஜயம் செய்யும் எவர் ஒருவராலும் திரிகோட்டாவையும் அதன் குன்றின் மீது இருந்த அரண்மனையையும் கண்டு பிரமிக்காமல் இருக்க முடியாது. கோட்டையில் எனக்கு கிடைக்கவிருந்த வரவேற்பு குறித்து நான் கவலையோடு இருந்தேன்.
கப்பலில் எனக்கு கிடைத்திருந்த எனது சமையற்கார நண்பனுக்கு பின்னால் ஒரு சில அடிகள் தள்ளி நான் நடந்தேன். அப்போது திடீரென்று ஒரு விதமான பயம் என்னை சூழ்ந்தது. ஓர் உயரமான கரிய குதிரையின் மீது அமர்ந்திருந்த ஓர் அரண்மனை காவல்காரன் என்னை வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவன் எதையோ நினைவுபடுத்தி பார்க்க முயற்சித்து கொண்டிருந்ததைப் போல இருந்தது. அவனது முகத்தை நினைவு கூற நான் கடினமாக முயற்சித்தேன். அவனது முகம் எனக்கு சிறிது பரிச்சயமானதாக இருந்தது. ஆனால் அவன் யாரென்று என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் அவனை கண்ணோடு கண் பார்க்க விரும்பவில்லை. அவனிடம் ஏதோ ஓர் அமானுஷ்யம் குடிகொண்டிருந்தது. எனது நண்பன் மூச்சு விடாமல் பேசிக் கொண்டிருந்தான். அந்தி சாய்ந்து கொண்டிருந்ததால் கோட்டை வாசல் மூடப்பட்டுவிடும் என்று கூறிய அவன் அவ்வப்போது பின்னால் திரும்பி என்னை பார்த்து வேகமாக நடந்து வரும்படி அவசரப்படுத்தினான். ஆயுதங்கள் தாங்கிய 4 காவலர்கள் காவல் காத்து நின்ற கோட்டை வாசலை நாங்கள் அடைந்தோம். இறுக்கமான தசைகளுடனும் நீண்ட கைகள் மற்றும் கால்களுடனும் அந்த காவலர்கள் மிடுக்காக காணப்பட்டனர். அவர்கள் என்னை ஓரமாக அழைத்துச் சென்று நான் ஏதேனும் ஆயுதங்களை மறைத்து வைத்திருந்தேனா என்று சோதனையிட்டனர். அவர்கள் என் வேட்டியின் மடிப்புகளில் இருந்த சமையல் கத்தியை கண்டுபிடித்து என்னை தனியாக நிற்கச் செய்தபோது நான் கிட்டத்தட்ட மயங்கிவிட்டேன். நான் ஒரு தொழில்முறை சமையற்காரன் என்றும் என் தொழிலுக்கு அந்த கத்தி அவசியம் என்றும் என் நண்பன் அவர்களிடம் விளக்கினான். ஆனால் அக்காவலர்கள் அவனது மற்ற நண்பர்களோடு சேர்த்து அவனை அங்கிருந்து வெளியே தள்ளினர். காவலர்களின் அறையின் ஒரு மூலையில் நான் உட்கார்ந்தேன். நெடுநேரம் நான் அங்கு தனித்து விடப்பட்டேன். என்னிடம் விசாரணை செய்வதற்காக அவர்கள் தங்கள் மேலதிகாரியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்ததை நான் தெரிந்து கொண்டேன். நேரம் கடந்து செல்ல செல்ல என் பயம் அதிகரித்தது. அவர்கள் என்னை என்ன செய்யவிருந்தார்கள்? இந்த விவகாரம் சீக்கிரம் முடிவடைய வேண்டும் என்று நான் விரும்பினேன். நள்ளிரவு நெருங்கியிருந்தது. நான் பயத்தில் கிட்டத்தட்ட இறந்து போயிருந்தேன். அப்போது ஒரு நெட்டையான கருத்த மனிதன் உள்ளே நுழைந்தான். 3 காவலர்கள் அவனுக்கு பின்னால் மரியாதையோடு நின்றனர். அவன் அவர்களுடைய மேலதிகாரி என்பது வெளிப்படையாக தெரிந்தது. அவன் நேராக தனது மேசைக்கு சென்று ஒரு சில பனை ஓலைகளில் தனது முத்திரையை குத்திவிட்டு பிறகு தனது எடுபிடி சிறுவனை அழைத்தான். பனை ஓலை கடிதங்கள் பட்டுவாடா செய்யப்படுவதற்காக அங்கிருந்து கொண்டு போகப்பட்டவுடன் அவன் என்னை நோக்கி திரும்பினான். கப்பலில் எனக்கு பழக்கமான எனது நண்பனுக்கு பின்னால் நான் நடந்து வந்து கொண்டிருந்த போது என்னை வெறித்து பார்த்த அதே காவலாளிதான் இவன். அவனது முகத்தில் ஒரு சிறு புன்னகை அரும்பியது போல இருந்தது. அது அவனை மிகவும் பயங்கரமானவனாக தோன்றச் செய்தது. பயத்தில் என் இதயம் என் வாய்க்கு வந்திருந்தது. அவன் என்னை நோக்கி நடந்து வந்து எந்தவிதமான முன்னெச்சரிக்கையும் இன்றி வேகமாக என் முகத்தை தன் காலால் எட்டி உதைத்தான். நான் பின்னால் போய் சுருண்டு விழுந்தேன். கூடுதலாக வரவிருந்த உதைகளையும் அடிகளையும் நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். எனக்கு கத்த வேண்டும் போல தோன்றியது. அவன் என் தோளை பிடித்து தூக்கி என் கண்களுக்குள் உற்று பார்த்தான். மலிவான கல்லின் பயங்கர நெடி கலந்திருந்த அவனது மோசமான மூச்சுக்காற்று என்னை தாக்கியது. அது அவன் என் முகத்தில் எட்டி மிதித்ததை விட அதிக மோசமானதாக இருந்தது. அவனது முகத்தில் வாந்தி எடுக்க வேண்டும் போல எனக்கு தோன்றியது. பிறகு அவன் தன் கையை திருப்பி என் கன்னத்தில் ஓர் அறை விட்டான். என் வாயில் கதகதப்பான இரத்தத்தை நான் உணர்ந்தேன். பிறகு அவன் என்னை கீழே தள்ளிவிட்டு, மூர்க்கனே, நான் இதற்கு முன்பு உன்னை எங்கேயோ பார்த்திருக்கிறேன் என்று குரைத்தான். அப்போதுதான் அவனை நான் அடையாளம் கண்டுபிடித்தேன். எனது கிராமத்தை தாக்கியிருந்த கும்பலில் அவனும் இருந்தான். என் மகளை, என் வீட்டு சுவர் முழுவதும் சிதறடித்த சிறுவனை நான் கொன்றபோது என்னை பின்தொடர்ந்து வந்திருந்தவன் இவன்தான். அவன் குபேரனின் அரண்மனையில் வேலைக்குச் சேர்ந்திருந்தான் என்பதை நான் அறியவில்லை. ஆனால் அச்சம்பவம் நடந்து சுமார் 7 வருடங்கள் இருக்கும். அந்த இடைவெளியில் ஏராளமான விஷயங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடும். ஐயா, இலங்கைக்கு நான் இப்போதுதான் முதலாக வருகிறேன் என்று நான் கூறினேன். நான் உன்னை வேறு எங்கேயோ பார்த்திருக்கிறேன். அக்கணத்தில் அவனது அறை கதவு படாரென்று வேகமாக திறந்தது. நன்றாக பருத்திருந்த ஒருவன் உள்ளே நுழைந்தான். அரக்கனே, நீ உன் கட்டுப்பாட்டை இழந்து கொண்டிருக்கிறாய். நீ அரண்மனை காவலர்களின் தலைமை அதிகாரியாக இருப்பதால் எனது வேலைக்காரர்களை நீ அடித்து துவைக்கலாம் என்று அர்த்தமில்லை. இதற்கு நீ ஒரு விலையை கொடுக்கப் போகிறாய் என்று அந்த மனிதன் தன் தொண்டை கிழிய கத்தினான். அதை நான் மகிழ்ச்சியாக கொடுப்பேன்.
சமையலறையின் அரசனான நீ உனது புனித பாதங்களை எனது சாதாரண அலுவலகத்தில் பதித்துள்ளதற்கு விக்கிரமனான நான் மிகவும் நன்றியுடையவனாக இருப்பேன். சமையலறையின் அடுப்புக்கு கீழே உன் காதலியோடு இருப்பதை விட்டுவிட்டு இந்த நேரத்தில் நீ ஏன் இங்கு இருக்கிறாய் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. விக்ரமா, அரக்கனே, நீ இதற்கு சரியான விலையை கொடுக்கப் போகிறாய். நீ என் வேலைக்காரனை விட்டுவிடு. இல்லையென்றால் நாளைக்கு அரசருக்கு இது பற்றி தெரியவந்து நீ அவருடைய செல்ல புலிகளுக்கு காலை உணவாக ஆகிவிடுவாய். உன்னுடைய நண்பனை தாராளமாக இங்கிருந்து கூட்டிச் சென்று அவனோடு மகிழ்ந்து இரு. ஆனால் அவனோடு இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள். அவன் உன்னை பதம் பார்த்து அதனால் நீ வலி தாங்காமல் ஓலமிட்டு பாதி நகரத்தை உறக்கத்திலிருந்து எழுப்பி விடாதே. அந்த அதிகாரி என்னை ஒரு கந்தல் துணியைப் போல தூக்கி அந்த குண்டு மனிதனிடம் எறிந்தான். அவனது பாதங்களில் போய் விழுந்த நான் மெதுவாக எழுந்திருக்க முயற்சித்தேன். அப்போது அந்த காவல் தலைவனும் அந்த குண்டு மனிதனும் ஒருவரை ஒருவர் வெறித்து பார்த்தனர். இறுதியாக அந்த குண்டு மனிதன் திரும்பி நடந்தான். நான் அவனை வேகமாக பின்தொடர்ந்தேன். அந்த காவல் அதிகாரியின் கண்கள் என் முதுகிற்குள் துளையிட்டு கொண்டிருந்ததை என்னால் உணர முடிந்தது. அவன் என்னை கண்டுபிடித்து விடுவான். என்றேனும் ஒரு நாள் அவன் நிச்சயமாக என்னை கண்டுபிடித்து விடுவான் என்று நான் என் மனதிற்குள் நினைத்தேன். அந்த எண்ணமே என்னை குலைநடுங்கச் செய்தது. பிறகு என் இரட்சகனின் பின்னால் நான் வேகமாக நடந்தேன். அவனது உடலின் அளவை கருத்தில் கொண்டபோது ஆச்சரியமளிக்கும் விதத்தில் அவன் வேகமாகவே நடந்தான். நான் ஒரு பெரிய வளாகத்தை அடையும் வரை அவன் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. இதுதான் மைய சமையலறை. ஒட்டுமொத்த படைக்கும் இங்கிருந்துதான் உணவு செல்கிறது. என் பெயர் சுபோகன். நான் தான் தலைமை சமையற்காரன். அரச குடும்பத்திற்கான உணவை நான் தனிப்பட்ட முறையில் மேற்பார்வை செய்கிறேன். மற்றவர்களுக்கு சமைப்பதற்கென்று சுமார் 20 மேற்பார்வையாளர்களும் 300 சமையற்காரர்களும் உதவியாளர்களும் உள்ளனர். பிறகு பரிமாறுவதற்கும் சுத்தப்படுத்துவதற்கும் பாத்திரங்களை கழுவுவதற்கும் பலர் இருக்கின்றனர். மீனை பற்றி தெரிந்த யாரேனும் ஒருவனை நான் தேடிக்கொண்டிருந்தேன். நான் உன்னை வேலைக்கு எடுத்துக்கொள்ளலாம் என்று உன்னுடன் வந்த எனது சமையற்காரனான அரசு எனக்கு பரிந்துரைத்தான். ஆனால் நான் உன்னுடைய தோழமையான மாமன் என்றும் உன் கருத்த முதுகுத்தோலை காப்பாற்றுவதற்கு நான் எப்போதும் உனக்காக தயாராக இருப்பேன் என்றும் நீ நினைத்து விடாதே. கப்பலில் இருந்தவர்களில் 6 பேர் உனக்காக பரிந்து பேசியதால்தான் நான் உன்னை மீட்க வந்தேன். நீ அரசுவின் குழுவில் சேர்ந்து கொள். என் சமையலறைக்கு நீ பொருத்தமானவன்தானா என்று பார்ப்பதற்கு ஒரு சில வாரங்கள் நான் உன் வேலையை கண்காணிக்கப் போகிறேன். நீ தங்குவதற்கான இடம் இடது பக்கத்தில் இருக்கிறது. விக்கிரமனின் பிடியிலிருந்து உயிரோடு தப்பி வந்திருந்தது குறித்து நிம்மதியடைந்திருந்த நான் அவனுக்கு மனமாற நன்றி கூறினேன். அவன் என்னை பார்த்து, வாரத்திற்கு 3 செப்பு காசுகள் உனக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் என்று கத்திவிட்டு தனது தங்கும் அறைக்கு செல்வதற்கான தாழ்வாரத்தை நோக்கி நடக்கத் துவங்கினான். கப்பலில் எனக்கு நண்பனான அரசுவை நான் தேடி கண்டுபிடித்து நன்றி கூற விரும்பினேன். ஆனால் இரவு நீண்ட நேரம் ஆகியிருந்ததால் காலையில் அவனை பார்த்து நன்றி கூறிக்கொள்ளலாம் என்று நினைத்து எனது அறைக்குள் நான் நுழைந்தேன். அங்கு தரையில் சில பாய்கள் விரிக்கப்பட்டிருந்தன. சுமார் 12 பேர் அங்கு பல்வேறு நிலைகளில் தூங்கிக் கொண்டிருந்தனர். நான் அவர்களுக்கிடையே ஒரு சிறிய இடைவெளியை கண்டுபிடித்து அதில் புகுந்து கொண்டேன். நாளைக்கு நான் என் வேலையை துவக்குவேன். ஆனால் இப்போதைக்கு வெறுமனே படுத்துக்கொண்டு ஒரு 100 வருடங்கள் நான் தூங்க விரும்பினேன். நூலின் அடுத்த அத்தியாயம் நம்பிக்கை துரோகம். தலைப்பு: ராவணன் பேசுகிறேன். என் தூது குழுவினர் ஒவ்வொருவராக திரும்பி வந்தனர். கப்பல்களை குத்தகைக்கு எடுப்பதற்கான பணி வெற்றிகரமாக நிறைவேறியிருந்தது. மாரிசனும் மயன் பள்ளியின் தலைவனை உடன் அழைத்து வருவதில் வெற்றி கண்டான். நாட்டிலேயே மிக சிறந்த பொறியியல் அறிவு பெற்றவன் அவன் என்று கூறப்பட்டது. தனது மிக சிறந்த தொழில்நுட்பவியலாளர்களில் 20 பேரை அவன் தன்னுடன் அழைத்து வந்திருந்தான். அவனுடைய மனைவி காலமாகி இருந்ததால் தனது மகளையும் அவன் தன்னுடன் கூட்டி வந்திருந்தான். முழுக்க முழுக்க ஆண்கள் நிரம்பிய எனது முகாமில் இந்த தேவையற்ற கவனச்சிதறல் எனக்கு வேண்டுமா? ஆனால் இந்த நிலையில் எந்தவிதமான சச்சரவையோ அல்லது உரசலையோ நான் விரும்பவில்லை. அவள் மிகவும் அழகானவள் என்று கூறப்பட்டது. ஆனால் அவள் தன் அழகை தனக்குள்ளேயே வைத்து கொண்டாள்.
அனைத்து விதமான விரதங்களையும் பிரார்த்தனைகளையும் அவள் கடைபிடித்தாள் என்றும் பேசிக்கொள்ளப்பட்டது. அவள் என் வகையினளாக இருக்கவில்லை. எனவே அவளை பற்றி அதன் பிறகு நான் நினைக்கவில்லை. எங்கள் பயணத்தை துவக்குவதற்கு சித்திரை 15ஆம் நாளை நாங்கள் குறித்திருந்தோம். ஒரு சில நாட்கள் தாக்குப்பிடிக்கும் விதத்தில் ஜம்புமாலி கப்பல்களின் கீழ்த்தளம் முழுவதையும் உணவுப் பொருட்களால் நிரப்புவதற்கு ஏற்பாடு செய்தான். முசிறிக்கு தெற்கே அமைந்த ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு கடற்கரைக்கு பல சிறு குழுக்களை அவன் வழிநடத்திச் சென்றான். எங்களது கப்பல்கள் அக்கடற்கரையிலிருந்து ஒரு சில மைல்கள் தூரத்தில் நங்கூரம் பாய்ச்சி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. அருகிலிருந்த கிராமங்களிலிருந்தும் நகர சந்தையிலிருந்தும் கூட மளிகை சாமான்களை சிறிய அளவுகளில் வாங்கி சுமந்து சென்று கடற்கரைக்கு அருகே இருந்த ஒரு காட்டிற்குள் ஒரு தற்காலிகமான முகாமில் நாங்கள் அவற்றை சேகரித்து வைத்தோம். அன்றிரவு அவை அனைத்தும் அங்கிருந்து எங்கள் கப்பல்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. கப்பல்களில் மாற்றியமைக்கப்பட்ட அறைகள் முழுவதும் மிளகு மூட்டைகளால் நிரப்பப்பட்டன. அந்த மூட்டைகளில் ஆயுதங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தன. கப்பலில் இருந்த ஒரு இரகசிய தளத்தில் 300 வீரர்கள் மறைந்திருந்தனர். புறப்படுவதற்கு இப்போது நாங்கள் தயாராக இருந்தோம். எங்கள் பயணத்தில் பல பிரச்சனைகள் இருந்தன. துவக்கத்தில் அது மிகவும் குழப்பமானதாக இருந்தது. ஆனால் மெல்ல மெல்ல எல்லாம் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. என் தாயார், எனது அத்தை, எனது சகோதரி, எங்களுக்கு உதவிய பொறியியலாளர்கள், மயன் பள்ளியின் தலைவன், அவனது மகள் ஆகியோர் உட்பட ஒரு சில 100 வீரர்களை காட்டிலேயே விட்டுவிட்டு நாங்கள் மட்டும் இலங்கைக்கு பயணிப்பதென்று தீர்மானித்தோம். ஜம்பு மாலியையும் நாங்கள் அவர்களுடன் இருக்கச் செய்தோம். ஏனெனில் இலங்கைக்கு செல்வது அவனுக்கு அதிக ஆபத்தானதாக இருந்தது. பிராந்தியத்தின் முன்னாள் ஆளுநரை பலர் அடையாளம் கண்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. என்னையும் கும்பகர்ணனையும் விபீஷணனையும் கூட யாரேனும் அடையாளம் கண்டுவிடக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் இலங்கையை பொறுத்தவரை நாங்கள் முகவரி இல்லாதவர்கள். எனவே நாங்கள் துணிந்து சென்றோம். 15ஆம் தேதி நெருங்கிய போது முகாமில் ஏற்பட்ட இறுக்கமும் உற்சாகமும் தாள முடியாத அளவிற்கு இருந்தன. நாங்கள் எப்போது பேசினாலும் வரவிருந்த யுத்தத்தை பற்றியும் போர் உத்திகளை பற்றியும் இலங்கையின் பெருமைகளை பற்றியும் அழகான பெண்களை பற்றியும் மட்டுமே பேசினோம். தோல்வியை பற்றியோ அல்லது அழிவை பற்றியோ யாருமே விவாதிக்க விரும்பவில்லை. வருணனின் கொள்ளையர் கப்பல்களை எதிர்கொள்வதற்கான சாத்தியக்கூறு பற்றியும் யாரும் சிந்திக்க விரும்பவில்லை. குபேரனின் உளவாளியான பத்ரன் அந்த வணிக அரசனுக்கு முன்னெச்சரிக்கை கொடுத்திருந்து அதனால் நாங்கள் எல்லா பக்கங்களிலிருந்தும் சூழப்பட்டு பிடிபடுவதற்கான சாத்தியக்கூற்றை பற்றி குறிப்பிட ஒருவருக்கு கூட துணிவிருக்கவில்லை. அப்படிப்பட்ட எண்ணங்களை நாங்கள் எங்கள் மனங்களின் ஆழங்களில் புதைத்து வைத்திருந்தோம். நூலின் அடுத்த தலைப்பு: பத்ரன் பேசுகிறேன். நான் குபேரனின் ஊழியனாக ஆகி 1 மாதம் மூடியிருந்தது. எங்கள் கப்பல்கள் வருவதற்கான சுவடே தெரியவில்லை. பருவ மழை 2 வாரங்கள் முன்னதாகவே பலவீனம் அடைந்திருந்தது. வானிலை நாளுக்கு நாள் கதகதப்பாகவும் இனிமையாகவும் ஆகிக் கொண்டிருந்தது. பருவமழை பின்வாங்குவதற்கு முன்பு 1 மாத இடைவெளியின் போது வானிலை இப்படித்தான் இருந்தாக வேண்டும். சமையலுக்கு இறைச்சியும் காய்கறிகளும் வாங்குவதற்காக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையன்றும் நான் சந்தைக்கு சென்றேன். அப்போது துறைமுகத்திற்கு எதிரே அமைந்திருந்த மசாலா பொருட்கள் விற்பனை சந்தைக்கு மெல்ல பதுங்கி சென்று துறைமுகத்தில் எங்கள் கப்பல்களை தேடினேன். எனக்கு பரிச்சயமான ஏதேனும் ஒரு முகம் தென்பட்டதா என்று சந்தையிலிருந்த மக்கள் கூட்டத்தை என் கண்களால் மேய்ந்தேன். நான் இப்படி செய்தபோதெல்லாம் அசௌகரியமாக உணர்ந்தேன். யாரோ என்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தது போன்ற உணர்வு அது. அது ஒரு தெளிவற்ற உணர்வுதான் என்றாலும் கூட அது தொடர்ந்து நீடித்தது. நான் அங்கு சென்றபோதெல்லாம் சுற்றும் முற்றும் பார்த்தேன். திடீரென்று வேகமாக திரும்பினேன். குறுகலான அந்த சந்தையின் சந்துகளில் எதிர்பாராத இடங்களில் திரும்பினேன். அங்கிருந்த சிறிய உணவகங்களுக்குள் நுழைந்து அவற்றின் பின் கதவுகள் வழியாக வெளியேறினேன். ஆனால் யாரையும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. நான் ஏதோ இழந்ததைப் போல உணர்ந்தேன். என் சொந்த நிழலைக் கண்டு கூட நான் பயந்தேன். பெரும்பாலான சமயங்களில் நான் மிகவும் சிடுசிடுப்பாக இருந்தேன். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எனது சொந்த நாட்டிலுள்ள ஏதோ ஊர்பேர் தெரியாத ஒரு கிராமத்திற்கு சென்றுவிட நான் விரும்பினேன். இரவில் கத்தியபடியே தூக்கத்திலிருந்து நான் கண் விழித்தேன். என் மகளின் சிதறடிக்கப்பட்ட மூளையும் என் மனைவியின் இரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்த கால்களும்
தொடர்ந்து என் மனக்கண்ணில் ஓடிக்கொண்டே இருந்தன. நான் தொடர்ந்து இங்கே தங்கி எனது பழிவாங்கலை திட்டமிட வேண்டும் என்பதை நான் அறிந்திருந்தேன். விக்கிரமன் என் கனவுகளில் வந்து என் மீது இகழ்ச்சி பார்வையை வீசினான். அந்த கனவுகளில் அவன் தன் கால் மேல் கால் போட்டு உட்கார்ந்து கொண்டு தான் ஏதோ ஒரு விருந்தை உண்டு கொண்டிருந்ததைப் போல தனது விரல்களை சப்பினான். நான் சாப்பிடுவதற்காக ஏதோ ஒன்றை அவன் தொடர்ந்து என்னிடம் நீட்டிக்கொண்டே இருந்தான். அது என் மகளின் சிதறடிக்கப்பட்ட மூளை. அந்த கணங்களில் திரும்பி போவதை பற்றியும் அமைதியான வாழ்க்கையை பற்றியும் நான் மறந்து போனேன். நான் பழி தீர்த்து கொள்ள விரும்பினேன். இறுதியில் ஒரு நாள் நான் அவர்களை பார்த்தேன். சில பொருட்களை மூட்டைகளில் சுமந்து கொண்டு மசாலா பொருட்கள் விற்பனை சந்தையின் தெருக்களின் ஊடாக ஒரு சில குதிரைகளில் அவர்கள் வந்து கொண்டிருந்தனர். அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து பரவி இருந்தனர். ஆனால் ராவணனை என்னால் சுலபமாக அடையாளம் காண முடிந்தது. ராவணனை கண்ட நான் பீதியடைந்தேன். ஒரு வணிகனுக்குரிய நடையோ அல்லது பாவனையோ அவருக்கு இருக்கவில்லை. அவர் ஓர் அரசனைப் போல தனது குதிரையில் வலம் வந்தார். எந்த அரசன் ஒரு சந்தைக்கு வருவான்? ராவணன் தனது நடத்தை மற்றும் பாவனைகளின் மூலம் ஒட்டுமொத்த திட்டத்தையும் வெளிப்படுத்திவிடக்கூடும். என் எண்ணம் தவறாகவும் இருக்கலாம். தாக்குதலை பற்றி தெரியாத மற்றவர்களுக்கு ராவணன் ஒரு செழிப்பான வணிகரைப் போல தோன்றக்கூடும். வேலைக்காரர்களைப் போல மாறுவேடம் அணிந்திருந்த வீரர்களும் தங்கள் பங்கை சிறப்பாக செய்து கொண்டிருக்கவில்லை. அவர்கள் வேலைக்காரர்களைப் போலவே நடந்து கொள்ளவில்லை. அவர்கள் தங்களுக்கிடையே அரட்டையடித்து கொள்ளவில்லை. கடற்சிப்பிகளால் ஆன கழுத்து சங்கிலிகளையும் கண்ணாடி வளையல்களையும் விற்ற சிறிய கடைகள் முன்னால் அவர்கள் கூடி நின்று பேரம் பேசவில்லை. மாறாக அவர்கள் அமைதியாக நடந்தனர். அவர்கள் எந்நேரமும் கண்டுபிடிக்கப்பட்டு விடலாம். தூரத்தில் 2 கப்பல்கள் நங்கூரம் பாய்ச்சப்பட்டு நிறுத்தப்பட்டிருந்ததை நான் கவனித்தேன். அவை மிக சிறியவையாகவும் பலவீனமாகவும் தோன்றின. நான் என் அரசனுக்கு அருகே சென்று அவரை நான் எச்சரித்தாக வேண்டியிருந்தது. ஆனால் அவர் என்னை நம்பாவிட்டால் நான் என்ன செய்வது? ஆக, நீ இதற்குத்தான் இங்கு வந்தாயா? விக்கிரமனின் குரலை கேட்டு நான் திடுக்கிட்டேன். ஒரு புல்லை சுவைத்தபடி அவன் எனக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தான். ஒரு வணிகனாக மாறுவேடம் அணிந்திருந்த அவன் வணிகர்களோடு வணிகனாக அங்கு ஒன்று கலந்தான். அவனது ஒரு கையில் சிறிய வணிகர்கள் பயன்படுத்திய ஒரு சிறிய பழுப்பு நிற பை இருந்தது. அவனது மற்றொரு கை அவனது முதுகுக்கு பின்னால் இருந்தது. அந்த கையில் ஒரு குத்துவாள் இருந்தது என்று நான் உறுதியாக நம்பினேன். அவன் என்னை எதுவும் செய்வதற்கு முன் நான் அவனது கால் விரல்களில் ஏறி மிதித்து அவனை வேகமாக தள்ளினேன். அவன் நிலை தடுமாறி மல்லாக்காக கீழே விழுந்தான். பிறகு சுதாரித்து கொண்டு அவன் விரைவாக எழுந்தான். ஆனால் அதற்குள் நான் அங்கிருந்து ஓடியிருந்தேன். சூரியனின் ஒளியில் அவனது குத்துவாள் மினுமினுத்து கொண்டிருந்ததை என்னால் காண முடிந்தது. கூட்டத்தினர் அலறினர். நான் என்னால் முடிந்த அளவிற்கு வேகமாக அவர்களிடையே குறுக்கும் நெடுக்குமாக புகுந்து ஓடினேன். வழியில் பல வண்டிகளை கவிழ்த்தேன். குங்கும குவியல்களை மிதித்து கலைத்தேன். கடைக்காரர்களும் விற்பனை சிறுவர்களும் என்னை வசைபாடினர். நகங்களால் பிராண்டினர். என்னை அடிக்கவும் செய்தனர். அப்போது ராவணன் திரும்பி என்னை பார்த்தார். அவரது முகத்தில் குழப்பம் சூழ்ந்தது. பிறகு அவர் என்னை அடையாளம் கண்டு கொண்டார். அவரது வசீகரமான முகத்தில் உச்சபட்ச வெறுப்பை நான் கண்டேன். மக்கள் எல்லா திசைகளில் இருந்தும் எங்களை நோக்கி நகர்ந்து எங்களை சூழ்ந்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன். மாறு வேடங்களில் இருந்த காவலர்கள் எங்களை நெருங்கிக் கொண்டிருந்தனர். விக்கிரமன் கெட்டிக்காரன். நாங்கள் அவனது கையில் ஓர் எலுமிச்சம் பழத்தைப் போல இருந்தோம். அவன் என்னை கடினமாக பிழிந்து கொண்டிருந்தான். ஓடிப்போய் விடுங்கள் என்று நான் என் தொண்டை கிழிய கத்தினேன். ராவணனின் கையில் ஒரு வாள் மினுமினுத்து கொண்டிருந்ததை நான் கண்டேன். பிறகு 100கணக்கான வாள்கள் கூட்டத்திலிருந்து வெளிப்பட்டன. ராவணனின் ஆட்கள் தப்பித்து ஓட போராடியதில் சந்தையின் பல்வேறு மூலைகளில் புழுதி பறந்தது. நான் அரசனின் குதிரையை சென்றடைந்து, அரசே, என்னை உங்களோடு கூட்டிச் சென்று விடுங்கள் என்று கதறினேன். விக்கிரமன் எங்களுக்கு வெகு அருகே வந்திருந்தான். எந்த கணத்திலும் நான் கொல்லப்படலாம் அல்லது கைது செய்யப்படலாம். தேச துரோகி, அரக்கனே, போய் நரகத்தில் வெந்து சாவு. ராவணனின் கர்ஜனை விண்ணை பிளந்தது. அவர் என் மூக்கின் மீது விட்ட குத்து அவரது வார்த்தைகள் அளவிற்கு வேதனையூட்டவில்லை. நான் விக்கிரமன் மீது விழவிருந்தேன்.
ஆனால் அவன் லாவகமாக என் வழியிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டு இராவணனை நோக்கிச் சென்றான். அவன் அவரது குதிரையின் கடிவாள கயிற்றை பிடித்து அரசனை குத்த முயன்றான். இராவணனிடமிருந்து வந்த மற்றொரு பலமான உதையில் விக்கிரமன் தரையில் வந்து விழுந்தான். இராவணனின் ஆட்கள் காவலாளிடமிருந்து வெற்றிகரமாக தப்பியிருந்ததை நான் நிம்மதியுடன் பார்த்தேன். பின்வாங்குமாறு தன் ஆட்களுக்கு உத்தரவிட்டபடியே கூட்டத்தினரை விலக்கிக் கொண்டு அரசன் வேகமாக தனது குதிரையில் பறந்தார். விரைவில் தனது வீரர்களில் சிலர் குதிரைகளிலும் மற்றவர்கள் வேகமாக ஓடியபடியும் தன்னை பின்தொடர முழு வேகத்தில் அவர் அச்சந்தையிலிருந்து வெளியேறினார். ஓடிக்கொண்டிருந்த வீரர்கள் அடங்கிய சிறு குழுவை ஒரு சில காவலர்கள் அரை மனதுடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர். எனது உடைந்த மூக்கிலிருந்து வழிந்து கொண்டிருந்த இரத்தம் ஒரு குட்டையை உருவாக்கியிருந்தது. நான் எழுந்து நிற்க முயற்சித்தேன். ஆனால் என் முகத்தின் மீது யாரோ ஓங்கி மிதித்தார்கள். விக்கிரமன் கடுங்கோபத்தில் இருந்தான். அவன் என்னை மீண்டும் மீண்டும் பலமாக மிதித்தான். நான் எழுந்து ஓட விரும்பினேன். ஆனால் விக்கிரமனின் மிதிகள் மலை போல என் மீது வந்து விழுந்தன. நான் கிட்டத்தட்ட மயக்கமடைந்திருந்தபோது யாரோ என்னை பாதி தூக்கியபடியும் பாதி இழுத்தபடியும் அரண்மனைக்கு கூட்டிச் சென்றனர். விக்கிரமனின் அலுவலகத்தில் இருந்த சிறிய சிறையை நான் அடைந்த நேரத்தில் என் உடல் முழுவதும் இரத்தத்தால் நனைந்திருந்தது. அங்கு அவன் தனது பழைய சடங்கை முதலில் இருந்து துவங்கினான். அவனது சிறைக்கு வருவதற்கு முன்பு நான் இறந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். நூலின் அடுத்த தலைப்பு இராவணன் பேசுகிறேன். பாழாகிவிட்டது. ஒரு அரக்கனால் எல்லாமே பாழாகிவிட்டது. மாதக்கணக்கில் திட்டமிட்டது. ஆயுதங்களுக்கும் உணவுப் பொருட்களுக்கும் போராடியது. வெயிலின் கீழும் மழையின் கீழும் வாழ்க்கை நடத்தியது. எல்லாமே வீணாகி போனது. அந்த பருத்த விவசாயியை பிடிக்க லாயக்கற்று போன நமது காவலர்கள்தான் இதற்கு காரணம். அவனை என் கைகளாலேயே நான் கொன்று விடுவேன். ஆனால் இப்படிப்பட்ட கோபமும் வெறுப்பும் எங்கள் வாழ்க்கையை மேலும் அதிக அவலமானதாக ஆக்கும் என்பதை நான் அறிந்திருந்தேன். பிரஹஸ்தன் ஒரு மரத்தின் அடியில் தூங்கிக் கொண்டிருந்தான். கமாலியும் ருத்ராக்கனும் மணலில் வரைபடங்களை வரைந்து எதையோ விவாதித்து கொண்டிருந்தனர். கும்பகர்ணனும் விபீஷணனும் காட்டிற்குள் ஓடிப்போயிருந்தனர். எதிரியை ஒருமுறை எதிர்கொள்வதற்கு முன்னாலேயே நாங்கள் எங்கள் யுத்தத்தில் தோற்று போனோம். நான் இலங்கையை நேரடியாக தாக்கி வரலாற்றில் புகழ்மிக்க ஒருவனாக விளங்க விரும்பினேன். என் வீரர்களை குபேரனின் அரண்மனைக்கு வழிநடத்திச் சென்று நான் வீரமரணம் அடைய விரும்பினேன். ஆனால் அது தற்கொலை செய்து கொள்வதற்கு சமம் என்று பிரஹஸ்தன் நினைத்தான். நாங்கள் இப்போது குழுமியிருந்த செங்குத்து பாறையின் மீதிருந்து கீழே குதிப்பது அதைவிட அதிக செயல்திறன் மிக்க வழி என்று அவன் நினைத்தான். இந்த வழியில் பொதுமக்களுக்கு எங்களால் எந்த துன்பமும் ஏற்படாது என்று அவன் கூறினான். எனவே நாங்கள் இந்த நரக குழியில் சிக்கி கிடந்தோம். ஒரு புறம் கடலையும் மறுபுறம் குபேரனின் அரண்மனையையும் பார்த்தாற்போல அமைந்திருந்த ஒரு குன்றின் உச்சியில் நாங்கள் இருந்தோம். இவற்றுக்கு இடையே இருந்த பள்ளத்தாக்கில் குபேரனின் படை எங்களுக்காக காத்திருந்தது. நாங்கள் முற்றுகையிடப்பட்டிருந்தோம். எந்த நேரத்திலும் மேலே வந்து அவர்களால் எங்களை தீர்த்து கட்டிவிட முடியும். நாங்கள் பசியால் இறந்து போய் விடுவோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். சுபேல மலை வெறுமையாக இருந்தது. காட்டிலும் வெகு சில விலங்குகளே இருந்தன. நீண்ட நாட்கள் 300 மக்களின் பசியை போக்க அவற்றால் முடியாது. மயன்களால் மறுவடிவமைப்பு செய்யப்பட்ட எங்கள் புகழுக்கும் அசுர சாம்ராஜ்யத்தின் மறுபிறப்புக்கும் காரணமாக ஆகவிருந்த எங்கள் கப்பல் குபேரனின் கடற்படையால் ஓர் இலை படகை போல கடலுக்குள் மூழ்கடிக்கப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய எஞ்சிய ஆயுதங்கள் கடலுக்கடியில் 200 அடிகள் ஆழத்தில் பாதுகாப்பான இடத்திற்கு போய்விட்டிருந்தன. மாரிசன் மட்டுமே இவற்றை பற்றி அதிகமாக அலட்டிக்கொள்ளவில்லை. அந்த முதியவன் எப்போதுமே மகிழ்ச்சியாக இருந்தான். வீரர்களுக்கு குதூகலம் மூட்டுவதற்கு அவன் சில விளையாட்டுக்களை உருவாக்கினான். பழங்காலத்து கதைகளை கூறினான். மாரிசன் கூறிக்கொண்டிருந்தவை விஷயங்கள் நவீனமாகவும் சிக்கலாகவும் இல்லாத எண்ணங்கள் தூய்மையாக இருந்த வாழ்க்கையை அனுபவிப்பதற்கு மக்களுக்கு நேரம் இருந்த வாழ்வதற்கு சிறந்த ஓர் இடமாக உலகம் இருந்த ஒரு காலகட்டத்தை சேர்ந்த கதைகள். நெருப்பு மூட்டி ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருந்த நாங்கள் சுத்தமான காற்றை சுவாசித்து கொண்டும்
அவசரமற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டும் இருந்த எங்கள் மூதாதையர்கள் வாழ்ந்த அந்த காலங்களில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தது போல கற்பனை செய்தோம். இந்த காலத்தில் இளைஞர்கள் பெரியவர்களை மதிக்கவில்லை என்றும், மக்கள் ஒருவரை ஒருவர் ஏமாற்றினர் என்றும், எல்லா நேரங்களிலும் அவர்கள் பொய் கூறினர் என்றும், வாழ்க்கையை மிகவும் அவசரமாக வாழ்ந்து கொண்டிருந்தனர் என்றும், அதனால் விஷயங்கள் எவ்வளவு சீரழிந்து கிடந்தன என்றும் கூறியே மாரிசன் தன் கதைகளை முடித்தான். ஆனால் எதிர்காலத்தில் எல்லாம் சிறப்பாக இருக்கும் என்று அவன் கூறினான். மாரிசா, நீ உண்மையிலேயே ஓர் அபாரமான நன்னம்பிக்கையாளன், ஓர் அற்புதமான மனிதன். நீ இல்லாமல் நாங்கள் என்ன செய்திருப்போம்? வடகிழக்கு பருவமழை மீண்டும் துவங்கியது. நாங்கள் தொப்பலாக நனைந்தும் நோய்வாய்ப்பட்டும் வாழ விருப்பமின்றி விரக்தியோடும் இருந்தோம். எங்கள் வீரர்களில் பாதி பேர் காய்ச்சலில் படுத்துவிட்டனர். நாங்கள் பசியால் துவண்டு கொண்டிருந்தோம். மழை மேகங்கள் எனக்கு மேலே சுழன்று கொண்டிருக்க அந்த இருண்ட வானின் கீழ் நான் காத்திருந்தேன். இடி முழக்கங்கள் உரத்த சத்தத்துடன் எதிரொலித்தன. இங்கேயே தங்கி ஈக்களைப் போல மடிவது குறித்து நான் பிரகஸ்தனுடன் மீண்டும் மீண்டும் சண்டையிட்டு இருந்தேன். ஆனால் நாங்கள் இந்த இடத்திலேயே இருக்க வேண்டும் என்பதில் அவன் பிடிவாதமாக இருந்தான். நாங்கள் இங்கிருந்து அகன்றால் குபேரனின் பொறியில் சிக்கிவிடுவோம் என்று அவன் எச்சரித்தான். எனது வீரர்களுக்கு இடையே கலக உணர்வு உருவாகி இருந்ததை என்னால் உணர முடிந்தது. என் மீது அவர்கள் கொண்டிருந்த நம்பிக்கையும் கணிசமாக குறைந்திருந்ததை என்னால் பார்க்க முடிந்தது. நான் எங்கு போனாலும் முன்பு கேட்ட அரசன் வாழ்க என்ற முழக்கங்கள் இப்போது என் காதுகளில் விழவில்லை. காலை வேளைகளில் நடைபெற்ற அணிவகுப்பிலும் பயிற்சியிலும் வெகு சிலரே கலந்து கொண்டனர். தான் தலைவனாக ஆவதற்கு வீரர்களிடையே ஒரு பெரும் கிளர்ச்சி ஏற்படுவதற்காக பிரகஸ்தன் காத்து கொண்டிருந்தான் என்ற சந்தேகம் என்னை நச்சரித்து வந்திருந்தது. இதை பற்றி நான் கும்பகர்ணனிடம் பேசினேன். அது என் கற்பனை என்று அவன் நினைத்தாலும் பிரகஸ்தன் மீது தான் ஒரு கண் வைத்து கொள்வதாக எனக்கு வாக்களித்தான். ஏதேனும் ஒரு விதத்தில் நாங்கள் மீட்கப்படுவதற்காக நான் காத்திருந்தேன். அது குறித்து ஏராளமான விஷயங்கள் நடக்கும் என்று நான் நம்பினேன். வருணன் இலங்கையை தாக்கி நாங்கள் மதிப்பாக பின்வாங்கி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு வழி அமைத்து கொடுக்கக்கூடும். அல்லது கடல் அப்படியே இத்தீவை விழுங்கிவிடக்கூடும். அல்லது அரண்மனையில் ஏற்படும் ஒரு புரட்சியில் குபேரன் கொல்லப்பட்டு அவனது மாற்றாந்தாய் மகனான நான் இத்தீவை ஆள்வதற்கு எனக்கு அழைப்பு விடுக்கப்படக்கூடும் என்று நான் நினைத்தேன். இவற்றில் ஒன்று கூட ஒருபோதும் நிகழப்போவதில்லை என்பதும் எனக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஒன்று மட்டும் உறுதியாக தெரிந்தது. வானில் மிக உயரத்தில் வட்டமிட்டு கொண்டிருந்த பிணந்திண்ணி கழுகுகள் நாங்கள் அனைவரும் ஒவ்வொருவராக செத்து விழுவதற்காக காத்து கொண்டிருந்தன. அப்போது ஒரு நாள் எதிர்பாராத விதமாக எனது விருப்பங்கள் உண்மையாயின. நூலின் இப்பகுதி இத்துடன் நிறைவடைகிறது. மேலும் மகாகவி பாரதியாருடன் பயணித்த திரு வ. ராமசாமி அவர்கள் எழுதிய பாரதியார் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் மகாகவி பாரதியார் மற்றும் திரு மதன் அவர்கள் எழுதிய வந்தார்கள் வென்றார்கள், சமூக வரலாற்று ஆய்வாளர் திரு சே. திவான் அவர்கள் எழுதிய வர சொன்னார்கள் வந்தார்கள் வென்றார்கள் மற்றும் கவி பேரரசு திரு வைரமுத்து அவர்கள் எழுதிய தமிழாற்றுப்படை, மேலும் அரசியல் சமூக செயற்பாட்டாளர் சொல்லின் செல்வர் திரு சூர்யா சேவியர் அவர்கள் எழுதிய காவிரி நீரோவியம் மற்றும் ஆஸ்திரேலிய எழுத்தாளர் திருமதி ரோண்டா பைன் அவர்கள் எழுதிய மாயாஜாலம், மகாபாரதத்தின் மாறுபட்ட பக்கங்களை கூறும் எழுத்தாளர் திரு எஸ். ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம், மேலும் பாரதியார் கவிதைகள், ஔவையார் இயற்றிய நல்வழி மற்றும் நீதி நூல்கள் பற்றிய வலையொலி குறும்படங்கள் ஒளிவடிவில் கேட்க ஸ்ரீமதி செல்லம்மாள் வலையொலி அலைவரிசையை பதிவு செய்யுங்கள். செல்லம்மாள் தொடர்வாள். நன்றி, வணக்கம்.